குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை குற்றம் சாட்டும் அதிகாரம் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு உட்பட்டதாகும். இந்த சட்ட நடவடிக்கை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 145(3) கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. 1987 ஆண்டில் சாலை போக்குவரத்து சட்டம் அல்லது குற்றவியல் சட்டம் மற்றும் இதர தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட வேண்டிய விவகாரங்கள் அந்தந்த வழக்கின் தகுதிகள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞரின் ஆய்வுக்கு உட்பட்டவை என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இருப்பினும் 1987 ஆண்டில் சாலை போக்குவரத்து சட்டத்தின் சட்டம் 333 கீழ் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுபவர்கள் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கோ இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட வகை செய்யும் உத்தேச சட்ட திருத்த முன்மொழிவை அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். அதேவேளையில் பிற சட்ட ரீதியான வரிமுறைகளுக்கு மாற்றாக இந்த முன்மொழிவு அமையவில்லை என்றும் ஆந்தனி லாக் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம், உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.